வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் கவிதா தேவி அருள் வேண்டல் கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பகுதி அணியியற்குயிலே நின் முக நகையும் நின் விழி ஆழ்மையும் நின் நுதல் தெளிவும் நின் சொல் இனிமையும் நின் பரிசத்தே நிகழ்ந்திடு புலகமும் ஈதெல்லாம் பின்னரும் என்னிடை தோன்ற பின்னுமோர் முறை யான் பெருமையோய் நின்னை சரணென அடைந்தேன். தமியனை காத்தி நின் அருள் இலையேல் நிலமிசை வேறோர் பற்றும் இல்லாது இப்பாவியேன் மடிவனே மற்றிது கருதி மனம் இறங்குதியால். பாரதிக்கும் கவிதைக்கும் உள்ள அந்த உறவு பாருங்க. அவர் என்ன சொல்கிறார்? கவிதா தேவியை பார்த்து, அழகிய தன்மை கொண்ட குயில் போன்றவளே, பெருமைக்குரிய கவிதா தேவியே, உன் முகத்தில் இருக்கும் அந்த புன்னகையும் உன் பார்வையின் ஆழமும் உன் நெற்றி பரப்பின் பிரகாசமும் உன் பேச்சின் இன்பமும் நீ தொடுவதால் உண்டாகும் மெய் சிலிர்ப்பும் ஆகிய இவையெல்லாம் மறுபடியும் என் உள்ளத்தில் தோன்றின. என்ன அர்த்தம்? கவிதை எழுதும் பொழுது பாரதிக்கு ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி, ஏனென்றால் அது அறிவினுடைய வெளிப்பாடு. அதைத்தான் இப்படி அவர் பதிவு செய்கிறார். ஒரு மெய் சிலிர்க்குது அவருக்கு கவிதை எழுதுகிற பொழுது. அப்படி இதையெல்லாம் என் நினைவில் வர, ஏன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம்னு வாழ்க்கை போராட்டத்திற்காக கவிதையை விட்டுட்டார், அடிமை வாழ்வு. அதனால் இந்த இன்பத்தை எல்லாம் நான் இழந்திருந்தேன். இப்போ அதெல்லாம் மறுபடியும் என் உள்ளத்தில் தோன்றிய பொழுது நான் பேசாமல் வந்து உன்கிட்ட சரண் புகுந்து விட்டேன். அடைக்கலம் என்று வந்த என்னை, ஆதரவற்ற என்னை நீ காத்தருள வேண்டும். உன் திருவருள் கிட்டாவிட்டால் இந்த உலகத்தில் நான் வேறு எந்த ஆதாரமும் இல்லாமல் செத்து ஒழிவேன். இதனை சிந்தையில் கொண்டு என் மீது கனிவு கொள்வாயாக. ஏன்னா அந்த பாரதிக்கு தவிப்பு. நேற்று சொன்னார் பார்த்தீங்களா, எப்படி இருந்துட்டேன் நான், கல்லு மாதிரி இருந்துட்டேன். ஏன்னா கவிதையின் தொடர்பு இல்லாமல் சிறைப்பட்டு கிடந்தது போல என்னுடைய அறிவு வெளிப்படாமல் நான் ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன். இன்னும் சொல்லப்போனால் விலங்குகள் போல சாப்பிட்றது, தூங்குறது. சேச்சே, தயவு செஞ்சு இனிமேல் நான் அந்த வாழ்க்கையை தொடர்ந்துடக்கூடாது. எப்படியோ மீண்டும் கவிதா தேவி, உன்னை நினைத்ததால் எனக்கு இந்த இன்பமெல்லாம் கிட்டிவிட்டது. இனி இதிலிருந்து நான் விலகாமல் என்னை காத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். உண்மையில் நாமும் கூட அப்படிதான். உயர்ந்த விஷயத்திலிருந்து சறுக்கிச் செல்வது மனதின் இயல்பு. ஆனால் குருவின் திருவடிகளை சரண் புகுந்து எப்பொழுதும் உயர்ந்த விஷயத்தில் தொடர்ந்து நிலை பெற்றிருக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.